என்னோட லைஃப்பில் நான் ரியலைஸ் பண்ண ஒரு சின்ன விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ரீசெண்டாக அந்த ஷீரடி போயிட்டு வரும்போது ஸோ பூனேயில் ட்ரெயின் ஏறணும். 10:10 நைட்டு ட்ரெயின். ஒரு 110 பேர் டான்ஸ் ட்ரூப்பாக கிளம்பி வந்துட்டுருக்கோம். பஸ்ஸில் வந்துட்டுருக்கோம். ஸோ ட்ரெயினை பிடிக்கணும். ஸோ மேப்பில் போட்டு பார்த்தா ரீச்சிங் டைம் 10:30 மணி காமிக்குது. பஸ்ஸில் வந்துட்டு இருக்க ஸ்பீடுக்கு எங்கேயோ பயங்கரமாக லேட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் மொத்தமாக பஸ்ஸில் என்ன வேண்டுறோம் அப்படின்னா ட்ரெயின் லேட் ஆயிடணும். லேட் ஆகலைன்னா கண்டிப்பாக விட்டுட்டோம்னா எங்கேயோ ஒரு ஃப்ளைட்டை கிட்ட பிடிச்சி தான் வரணும். பயங்கர சேலஞ்ச் ஆக போகுது. எல்லாரும் பயங்கரமாக வேண்டுறோம், எதிர்பார்க்குறோம் ட்ரெயின் வந்து லேட் ஆயிடணும் அப்படின்ட்டு. ஸோ வந்து சேர்ந்துட்டோம். லக்கீலி கடவுள் புண்ணியம் அன்னைக்கு ட்ரெயின் லேட்டு. ஸோ நாங்கள் ஒரு 10:40 கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். ட்ரெயின் இன்னொரு 1 hour லேட். ஸோ 11:30 தான் ட்ரெயின் ரீச் ஆகும். எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நைட்டு தான் இருந்தாலும் செம்மையாக வெக்க அடிக்குது. இப்போ மனசு என்ன சொன்னுச்சுன்னா, என்ன இந்த ட்ரெயின் எப்போ பார்த்தாலும் லேட்டாக வருது. கவர்மெண்ட்டை திட்டுறோம், ட்ரெயினை திட்டுறோம், ட்ரெயின் டிரைவரை திட்டுறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்த மைண்டு அந்த சுச்சுவேஷன் மாறும் போது எப்படி ஆப்போசிட்டாக யோசிக்குது பாருங்க. லைஃப்ல இப்படி தான் எப்போதுமே நம்ம ஒன்று யோசிப்போம். நம்ம யோசிக்கிறதா சரின்னு யோசிப்போம். இந்த உதாரணத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம சரியான விஷயத்த யோசிக்கிறோமா இல்லை நம்மளுக்கு தேவையான மாதிரி யோசிக்கிறோமா யோசிச்சு பாருங்க.